Hello, sweethearts. Welcome to Kim JK and Janvi. I am your Q. And sweethearts, உங்ககிட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சேனலில் மொத்தம் ரெண்டு ஆத்தர்ஸ். ஒரு ஆத்தர் பேர் கியோ, இன்னொரு ஆத்தர் பேர் பப்ளி. ஸோ நான் கியோ, பப்ளின்ற இன்னொரு ஆத்தரும் இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரிஸ் ரீசெண்டாக ஸ்டடி ஆஃப் லவ் அவங்க அதுதான் போட்டுட்ருக்காங்க. ஸோ பழைய ஸ்டோரிஸ்னால் மை டேடி அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னோடய ஹோல்டு சப்ஸ்கிரைபர்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேனலில் மொத்தம் ரெண்டு ஆத்தர்ஸ். ஸோ பப்ளிக் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவங்க ஸ்டோரிஸ் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வரும் அவங்க ஸ்டோரிஸும். அது வரையும் கியோட வாய்ஸில் கேளுங்க. ஸோ இந்த இதில் ரெண்டு பேர் சேனலில் நாங்கள் பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நோ ரெக்வெஸ்டட் ஸ்டோரிஸ். நாங்கள் ரெக்வெஸ்டட் ஸ்டோரிஸ் போடுறது கிடையாது. ஸோ ரெக்வெஸ்ட் ஸ்டோரி கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்கள் கேட்டுறீங்க, எங்களால் போட முடியாத சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இதாகுது. ஸோ அதனால் நோ ரெக்வெஸ்டட் ஸ்டோரிஸ். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டார்ட்ஸ். வாங்க ஸ்வீட்டார்ட்ஸ், இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்வீட்டார்ட்ஸ், நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸோடு சேர்ந்து உங்கள் வேலண்டைன்ஸ் டேவை ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பெட்ஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து அவ்வளோ அழகாக வேலண்டைன்ஸ் டேவை செலப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் லவ் யூ ஸ்வீட்டார்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு 2 kg ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்குமா? ப்ளஷர் சார், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 1 minute சார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் ஸ்ட்ராபெரி பேக் பண்ணி தராங்க. அந்த பர்சன்ஸு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ காலிங் பெல் ஓப்பன் பண்ணிவிட்டு, டே ஜிமன் வந்துட்டியாடா? ஏன்டா இன்றைக்கி இவ்வளோ லேட்டு? எப்பயும் டான்னு வந்துடுவேன், இன்றைக்கி என்னாச்சு? மீ அது ஒன்றும் இல்லை மீ, வர வழியில் ஸ்ட்ராபெரி ஷாப் பார்த்தேன்னா அதான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வேணும், அதை வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தேன் மம்மி. அச்சோ என் செல்ல பையன்டா, உனக்காச்சும் தெரியுது மம்மிக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். இங்கேயும் 2 பேர் இருக்காங்களே, சரி அப்போ வாடா வாடா நீ உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, மம்மி எனக்கு ஒரு கப் காஃபி. டேய் என்னடா அப்படி கேட்குற, விட்றா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க காஃபி போட்டுட்டு வர்றதுக்கு. அப்போ காஃபி போட்டு, மம்மி எங்கே அவனா அதோ மேலே ரெடி ஆகிட்ருப்பான், அதை கூப்பிடு வருவான். ஓகே மம்மி. டே ஜங்கோக் ஜங்கோக் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இருஜமன் வந்துட்டேன், சும்மா கத்தாத, இரு வரேன். சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராரு. ஸோ என்னடா ஜிமனு வந்தோன்னே எங்கள் அம்மா வயசு வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஸ்ட்ராபெரி பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், என்ன இப்போ உனக்கு? டே ஏன்டா எங்கள் அம்மா என்னையை பிடிச்சி திட்டுறாங்களா? நீ அம்மாக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ற, ஆனால் பெத்த பிள்ளை நான் எதுவுமே வாங்கிட்டு வந்து தர்றதில்லன்னு வேறு திட்டுறாங்கடா. நீ எல்லாம் பிள்ளையான்னு வேறு கேட்குறாங்கடா. அம்மா மச்சான், நீ எல்லாம் பிள்ளையே இல்லைடா, ஃப்ரெண்டுக்காக கூட ஒன்று கூட வாங்கி தரல. நீ ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கி தர மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் அம்மாக்காச்சும் வாங்கி தர, அதுவும் கிடையாது. அப்புறம் உன்னையெல்லாம் ஏன் புள்ளன்னு சொல்லுவான்? அப்போட அங்கிட்டு நான் எங்கள் மம்மிக்கு வாங்கி தரேன். ஆமாண்டா நல்லா பண்ணு, என்னெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் தான் நான் திட்டு வாங்கிட்டுருக்கேன் ஏச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஜிமன் அண்ட் ஜங்குக். ஜிமன் அண்ட் ஜங்குக் காலேஜ் 3rd year படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா காஃபி எல்லாம் கொடுத்துட்டு 2 பேர்த்துக்கும் பனானா மில்க் ஜங்குக்கும் ஜிமன் காஃபியும் கொடுத்துட்டு அவங்க உட்காந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு, ஜிமன் எங்கடா வாங்கின ஸ்ட்ராபெரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இங்கேருந்து ஒரு 2 street தள்ளி அந்த ஸ்ட்ராபெரி ஷாப்பில் தான்மா வாங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வரலாம், உங்களுக்கு பிடிக்கும்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேம்மா. செம்மையாக இருக்குடா உண்மையிலே, ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேம்மா, வீட்டில் அம்மாவும் இதே தான் சொன்னாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க.
சரி உங்களுக்கும் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஜிம்மன் தேங்க்யூடா அப்படின்னு சொல்லி ஜிம்மனை கொஞ்சம், அம்மா பெத்த பிள்ளைங்க நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், கொஞ்சமாச்சு நீ பார்க்குறியாம்மா, டே உன்னையெல்லாம் என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கிய, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது என்னைக்காச்சும் வாங்கிட்டு வந்து தரணும்னு தோணியிருக்கா, ஏன்டா இப்படியெல்லாம் இருக்கா, ஜிம்மனை பார்த்தா கற்றுக்கோடா. அது சரி, ஓகே, டேய் வந்த வேலை தான் சிறப்பாக செஞ்சிட்டல, போகலாமா? கண்டிப்பாக மச்சான் போகலாமே. குக்கிச்சனும், டேய் குக்கிச்சலாம் மம்மிக்காக கடைக்கு போய் ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் வாங்கிட்டு வரியா? மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போது அன்றைக்கி அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஓகே, அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராபெரின்ட்டு இருக்க, இதே தான் வந்து 2 டேஸாக சொல்லிகிட்டு இருக்க. அவன் அவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுத்தான்ல, ஒரே நாள் உன்னையா சாப்பிட்டு காலி பண்ண சொன்னான், இப்போ வந்து ஸ்ட்ராபெரி இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தா நான் என்னம்மா பண்ண சொல்கிறேன், நீ இப்போ என்ன உனக்கு ஸ்ட்ராபெரி தானே வேணும், போய் வாங்கிட்டு வந்து தரேன், ரொம்ப அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஸ்ட்ராபெரி வாங்க போயிடுறாரு. ஸோ ஸ்ட்ராபெரி ஷாப்புக்கும் போயிடுறாரு. போயிட்டு அவருக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரிஸை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சனை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அந்த பர்சன் வந்து ஸ்ட்ராபெரி மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராபெரி கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராபெரியில் இருக்க அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பர்சனை இவர் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போது இவருக்கு ஃபோன் ரிங் ஆகுது. அதை எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ டேய் எருமை மாடே, எங்கடா போய் தொலைஞ்ச, உன்னை தேடி வீட்டுக்கு வந்தால் நீ எங்கேயோ வெளில போயிருக்கிறதா சொன்னாங்க. டேய் உன்னால் வந்ததுடா, நீ தான் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து கொடுத்தியே, அந்த ஸ்ட்ராபெரிக்காக தான் எங்கள் அம்மா என்னை அனுப்பி விட்ருக்காங்க. ஓ ஸ்ட்ராபெரி வாங்க போயிருக்கியா, நான் இப்போ தான்டா அந்த அங்கே வந்து க்ராஸ் ஆனேன், உன்னை நான் பார்க்கவே இல்லை. நீ வெளியில் நின்று பார்த்துருந்தா எப்படி தெரியும், உள்ளே வந்து பார்த்துருக்கணும்ல. ஓகே சரி, ஸ்ட்ராபெரி வாங்கினியா இல்லையா? இங்கே எது ஸ்ட்ராபெரினே தெரிய மாட்டேங்குது, பார்க்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தலைன்ட்டுருக்கு, எது ஸ்ட்ராபெரின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். என்னது இது ஸ்ட்ராபெரின்னு தெரியலையா? டேய் ரெட் கலரில் க்ரீன் கலரில் வந்து காம்பு இருக்குண்டா, அதுதான்டா ஸ்ட்ராபெரி. ஆமாண்டா, ரெட் கலரில் க்ரீன் கலரில் காம்பு இருக்கான்னு தெரியுது, ஆனால் இங்கே ஸ்ட்ராபெரி எக்கச்சக்கமாக இருக்கா, ஆனால் எது ஸ்ட்ராபெரின்னே தெரியாமல் நான் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன எல்லவோ அங்கே ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க பேர் கிம் டயாங், அவங்கள கூப்பிட்டேன்னா அவங்க உனக்கு ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து தருவாங்க. சரி, அவங்க பேர்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன்டா, எங்கள் அம்மா கேட்டு போய் நான் அங்கே போய் வாங்கிட்டு வரனால அந்த பையனை எனக்கு தெரியும் கொஞ்சம். அவன் பேர் கிம் டயாங், அந்த கடை பேரே வந்து கிம் ஸ்ட்ராபெரி ஷாப்பு தான் இருக்கும். ஸோ அந்த பையன் பேர் கிம் டயாங். ஸோ அவன்கிட்ட கேட்டேன்னா அவன் எடுத்து கொடுப்பான். ஓ ஓகே, நான் கேட்டுகிட்டே வாங்கிட்டு வரேன், நீ ஃபோனை வைக்கிறியா? வாங்கிட்டு வா, நான் லைன்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான், எக்ஸ்கியூஸ் மீ, ஓய் ஸ்ட்ராபெரி, என்னையம்மா கூப்பிட்றீங்க? அஃப்கோர்ஸ் உன்னையதாம்மா கூப்பிட்றேன், இங்கே கொஞ்சம் வாயேன், எனக்கு ஒரு 3 kg ஸ்ட்ராபெரி தரியா? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங்கும் வந்து ஸ்ட்ராபெரிஸை பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிவிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்ல, வெல்கம் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாங்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாரு. நீ கேட்ட ஸ்ட்ராபெரி, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஸ்ட்ராபெரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொடுத்துட்டு போக, ஜமன் என்னாச்சு ஜமன், அவனுக்கு எப்பயுமே பனானான்னு உசிரியே விடுவான், இப்போ என்ன திடீர்னு ஸ்ட்ராபெரி பக்கம் போயிருக்கான் தெரியலம்மா, பார்க்கலாம் இருங்க அவன் என்ன தான் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை இது பண்ணேன். டேய் ஜெமன் போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஈவினிங் டைமில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஜெமினும் ஜங்குக்கும் வந்து
ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க, ஃபுட்பால் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு தான் போகிறாங்க. ஸோ 2 பேரும் ப்ளே பண்ணிவிட்டு எல்லாமே வர்றதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து ஸ்ட்ராபெர்ரி அவங்க அம்மா இதுலேருந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஸ்ட்ராபெர்ரி மாதிரி தானே அந்த ஸ்ட்ராபெர்ரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்ருக்க அவங்க அம்மா பார்க்குறாங்க. டேய் ஜங்குக்கு, அறிவு மயிர் இருக்கா இல்லையா உனக்கு? வந்து அப்படியே கையை வைக்கிற, இவ்வளோ வேர்வை இவ்வளோ இதில் வந்து அப்படியே இதில் கை வைக்கிற, அறிவே இல்லையாடா, போடா போய் குளிச்சுட்டு வந்து எடுத்து சாப்பிட்றா, நான் சாப்பிட வேணாம் நான் சொல்கிறேன், போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றா, கை காலம் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது பண்ணுறான், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா துரத்தி அடிக்க, சரிம்மா ஏம்மா டென்ஷன் ஆகிற, போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வர அவங்க அம்மா அதுக்குள்ளே டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு ஜங்குக்கும் போய் படுத்துட்றான். படுத்துட்டு ஒரே அந்த ஸ்ட்ராபெர்ரி திங்கிங்காக தான் இருக்குது. ஜங்குக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. அப்பா என்ன லிப்ஸு, ஐயோ என்ன ஐஸு, அது ஐஸு, அது அந்த ஸ்ட்ராபெர்ரி மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் மாதிரி அவன் கண்ணு, அந்த கண்ணுக்கு கீழே அழகா ஷேப்பாக மூக்கு, அந்த மூக்கு கீழே லிப்ஸ், அந்த லிப்ஸு அப்படியே ஸ்ட்ராபெர்ரி மாதிரியே இருக்குது. இந்த ஸ்ட்ராபெர்ரியை நான் எப்படி டேஸ்ட் பண்ண போகிறேனோ தெரியல, அந்த ஸ்ட்ராபெர்ரியை எப்படி அடைய போகிறேனோ தெரியல, ஆனால் எனக்கு அந்த ஸ்ட்ராபெர்ரி வேணும். ஜங்குக்கா பிளான் போட்டு அந்த ஸ்ட்ராபெர்ரி எப்படியாச்சும் தூக்கிடுறா அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட பேசிட்டு தூக்கமே வராமல் பறண்டுட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவர் காலேஜ் கிளம்பிட்டு அவர் வந்து பனானாவை எடுத்து சாப்பிட்டுட்டு, அம்மா உண்மையிலே ஸ்ட்ராபெர்ரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பட்டீர்னு அவங்க அம்மா மண்டையிலே போட்டு, டேய் பக்கி, நீ சாப்பிட்றது ஸ்ட்ராபெர்ரி இல்லை, அது பனானா, என்னடா ஆச்சு நேற்றுலேருந்து ஸ்ட்ராபெர்ரின்ட்டே இருக்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா, டேய் லட்ச கணக்கில் கொட்டி உன்னைய படிக்க வச்சா ஒரு பழம் பேர் தெரியல, நீ சாப்பிட்றது வாழைப்பழம், அதை போய் நீ ஸ்ட்ராபெர்ரி பழம்ன்றியே, உனக்குலாம் நான் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி நான் படிக்க வைக்கிறேன், ஐயோ என் காசு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஜிமன் வரான். டேய் ஜிமன், சொல்லு நைனா என்ன ஆச்சு? உன் ஃப்ரெண்டு என்ன சாப்பிட்றான்? டேடி அது உனக்கு தெரியலையா? வல்லப்பழம் நைனா, வல்லப்பழம். நான் ஸ்லாங்கடாது, சாரி டாடி, பனானா டாடி, பனானா. பனானா தானே உன் ஃப்ரெண்டு, அது ஸ்ட்ராபெர்ரின்றான். என்னது ஸ்ட்ராபெர்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்க, டே அவர் அப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்ருப்பாரு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்னாவை கூட்டிகிட்டு போயிடுறேன். டேய் ஜிமன், ஸ்ட்ராபெர்ரி வாங்க போனோம் வரியா? போகலாம் மச்சான், ஏன் இப்படி கேட்குற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெர்ரிஸ் வாங்க போகிறாங்க. ஸோ வாங்க போய் ஸ்ட்ராபெர்ரிஸ் கடையில் போயிட்டு நின்றுட்டு ஜிமன் ஒவ்வொரு ஸ்ட்ராபெர்ரியாக பார்த்துட்டு, பா செம்மையாக இருக்குல்ல, பார்க்க எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆமாம் மச்சான், அதை பார்க்க எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல தான் இருக்குது, ஆனால் முடியலையே, ஆனால் கையில் மட்டும் கிடச்சிச்சுன்னா மொத்தமாக சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, அப்படியே ஜிமன் திரும்பி பார்த்துட்டு, அப்போ வந்து டயாங் தான், இவங்க என்ன எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு வந்து வெச்சக்கன்னு வாங்காமல் டயாங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமன் தான், ஓய் தம்பி, நீ வந்து இது எவ்வளோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி அப்படியே கை காமிச்சு, இது எவ்வளோ கிலோ அது எவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா இது பண்ணேன். அப்போ ஜங்குக் தான், ஓகே நீ எவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்ல, வாட்? அப்போ ஜிமன், டேய் என்னடா பேசுகிற? இல்லைடா, அவனுக்கு பின்னாடி இருக்கே அந்த ஸ்ட்ராபெர்ரி என்ன எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்க வந்தேன்டா
அதுக்கேண்டா 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க? ஓ, அவனுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராபெரியை தான் சொன்னியா? நான் கூட என்னமோ அவனையே சொன்னேன்னு நினச்சிட்டேன். ஜிமன் என்ன சொன்னப்பா? ஒன்றும் சொல்லடா, நீ வாங்கு ஸ்ட்ராபெரியை அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கும் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேயே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இது ஜிமன் கவனிச்சிட்டான். ரைட்டு, இவன் ஸ்ட்ராபெரி வாங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பார்த்துட்டு, தம்பி நீ இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே பேக் பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அனுப்பிட, இந்த கோழி குஞ்சுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை, ஏதாச்சும் இது பண்ணிகிட்ருக்கும் போது தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஜிமனும் ஸ்ட்ராபெரிஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் ஸ்ட்ராபெரி நீ வாங்கின மாதிரி இல்லைடா, ஸ்ட்ராபெரி ஓனரே நீ வாங்க வந்த மாதிரி இருக்க, என்ன கதை? மச்சான் நிஜமாக எனக்கு ஸ்ட்ராபெரி ஓனரை ரொம்ப பிடிச்சிருக்குடா, எனக்கு எப்படியாச்சும் அந்த ஸ்ட்ராபெரி ஓனரை வந்து நான் கரெக்ட் பண்ணணும்டா. டேய் ஸ்ட்ராபெரி வாங்க வந்த இடத்துல ஸ்ட்ராபெரி கரெக்ட் பண்ண சொன்னால் ஸ்ட்ராபெரி ஓனரை நீ கரெக்ட் பண்ணிடுறதுக்கு ஐடியா கேட்குற. ஐயோ ஆண்டவா, ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்ட, கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிட, ஐயோ என் செல்லம் மச்சாண்டா வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்டம்மா இந்தம்மா ஸ்ட்ராபெரி அப்படின்னு கொடுத்துட்டு போக, டேய் நான் பெத்த மகராசா, வாழ்க்கையில் மொத்த தடவையும் அம்மாவுக்காக ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்ல, அவன் ஸ்ட்ராபெரி மட்டுமா வாங்கினான், அந்த ஸ்ட்ராபெரி ஓனரை வாங்குறதுக்கே அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காமா, அது தெரியாமல் நீங்கள் வேற ஏமா அவனை இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ஜிமன் புலம்ப. அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிமனை திரும்ப ஒரு லுக்கு விட, சாரி மச்சான், உண்மையெல்லாம் ஃப்ளோவில் வளர்றேன், மொவ்வனை ஏதாச்சும் சொன்னேன்னு வையன் அப்படியே சொருகிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரிடா சொல்ல மாட்டேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் வந்து இது பண்ணேன். அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. சார் உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை? டெய்லியும் வரீங்க, ஸ்ட்ராபெரிஸ் வாங்குறீங்க, பட் நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ் கேட்குற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னாச்சு சார்? ஹலோ, இப்போ எதுக்கு நீ சார்ன்னு கூப்பிட்ற? என் பேர் ஜங்குக், நீ தாராளமாக ஜங்குக்குன்னே கூப்பிடலாம், இந்த சாரு மோரெல்லாம் வேணாம், கால் மீ ஜங்குக். ஓகே ஜங்குக், உங்களுக்கு என்ன தான் வேணும்? நீங்கள் ஏன் வந்து டெய்லி வரீங்க, ஸ்ட்ராபெரிஸ் வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ என் கஸ்டமர்ஸை நான் வந்து டெய்லி வந்து வாங்கினா எனக்கு ஹாப்பி தான். பட் நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் பேசுகிற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே என்ன தான் வேணும்? தம்பி அவன் கிடக்குறான் தம்பி, அவனை விட எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் போடு அப்படின்னு சொல்ல, டேய் ஜிமன் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ என்ன ஒத்த அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேறு டயாங், எனக்கு ஸ்ட்ராபெரி வாங்க பிடிச்சிருக்கு, அதுவும் உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி வாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால் டெய்லி வந்து உங்ககிட்ட ஸ்ட்ராபெரிஸ் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, நீ அந்த ஸ்ட்ராபெரியை பேக் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓகே ஜங்குக் நான் பேக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி டயாங்கும் பேக் பண்ணேன். ஸோ இதே தான் டெய்லியுமே நடக்குது. டயாங்லாம் வந்து ஐயோ இவங்களுக்காக மட்டுமே நான் வந்து கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதான் முடியல, டெய்லியும் வரான், டெய்லியும் ஸ்ட்ராபெரி வாங்குகிறான், ஆனால் அவன் பார்க்குற பார்வையும் அவன் பேசுகிற பேச்சும் வித்தியாசமாக இருக்குது. கேட்டால் நான் ஸ்ட்ராபெரி வாங்க வந்தேன்றான், ஒன்றுமே புரியல. கடவுளே, இவனை ஏன்னா இப்படி என்னை பாடாப்படுத்துற, அப்படி என்ன தான் அவனுக்கு வேணும்? எதையாச்சும் சொல்லட்டுமே, சொன்னால் தானே எனக்கும் தெரியும். அவன் பார்க்குற பார்வை சரியில்லை, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான், அவன் பேச்சு சரியில்லை, ஆனால் அவன் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் வாங்குகிறான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்,
பார்த்த அன்னைக்கு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவன் இப்படி பண்ணுறான் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடவுளே, அவன் இப்படி என்ன தான் நினைக்கிறான், அதையாச்சும் எனக்கு காமிச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பி தள்ளிட்டுருக்க. ஸ்ட்ராபெரி, என்ன தனியாக பேசிட்டு நின்றுட்டுருக்க? என்ன ஆச்சு? ஜங்குக், என்ன ஜங்குக் உனக்கு வேணும்? சத்தியமாக எனக்கு புரியலை. நீ பார்க்குறது, நீ பேசுகிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ என்ன தான் நினைக்கிற? அதுவா, எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி பிடிச்சிருக்கு. அந்த ஸ்ட்ராபெரி விற்கிற உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் உன் கூட ஃப்ரெண்டாக பழகலாமேன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்டால் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் ஜங்குக். ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஐயோ, என்ன வாய்ஸ்டா அது, கொல்றானே அப்படின்னு சொல்ல. என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை ஸ்ட்ராபெரி, எனக்கு புதுசாக ஏதாச்சும் ஸ்ட்ராபெரி வந்திருக்கு. அதில் ஒரு 2 கிலோ பேக் பண்ணி தரியா? தரேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கிட்டு அவரும் அது போகிறதுக்கு முன்னாடி ஒய் ஸ்ட்ராபெரி அப்படின்னு கூப்பிட டயாங்கும் திரும்பி பார்க்குறாரு. பி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க சிரிச்சிட்டே கண்டிப்பாக இருப்பேன் ஜங்குக் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் டைம்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. டெய்லியும் வருவார், ஜாலியாக பேசுவாங்க. ஸோ டயாங்கும் வந்து இப்போது கொஞ்சம் வந்து ஜங்குக் கூட வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிட்டார். ஜங்குக், ஜிமின், டயாங் 3 பேருமே டெய்லி ஈவினிங் அந்த ஷாப்பில் வந்து ஸ்ட்ராபெரி வாங்க போகும்போது பேசிப்பாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்போது டேய் தம்பி, எப்படியோ இந்த இவன்ட்ட பேசிட்டல, இல்லைன்னா என் உசுரை வாங்கிட்டு இருந்தான் தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு அவனோட கூட பேசணும், அவன் கூட பேசணும்னு சொல்லி உசுரை எடுத்துகிட்டு இருந்தான்டா. எப்படியோ ஒரு வழியாக நீ பேசிட்ட அவன்ட்ட. என்ன ஜமன் சொல்கிறீங்க? இவன் என் கூட பேசுகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாரா? என்ன நினைக்கிற? அவன் கூட பேசினவன்னு பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உனக்கு தெரியுமா, அவனுக்கு ஸ்ட்ராபெரியே பிடிக்காது, அவனுக்கு பனானா தான் பிடிக்கும். ஆனால் ஒன்றால் டெய்லி அவன் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ டயாங் தான் திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன ஜங்குக் சொல்கிறாங்க? அவன் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத டயாங்கா, அவன் ஏதோ வளர்றான், அதெல்லாம் ஒன்று ஜமன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்ல டே அது அது டே ஜமன் அப்படின்னு சொல்ல ஐயோ ஒன்றும் இல்லை டயாங்கா விடு அப்படின்னு சொல்லி டெய்லியுமே வந்து அவங்க கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ இன்னொரு நாள் வந்து அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வரான். ஜங்குக் பார்த்துட்டு ஐயப்பா டே இங்கே தான் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வருவியாடா? ஆமாம் மம்மி, இங்கே தான் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வரேன், வா ஒன்றையும் கூப்பிட்டு போய் ஸ்ட்ராபெரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணேன். அப்போது வந்து டயாங் பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணேன். அவங்க அம்மாவும் பா செம்ம அழகாக இருக்கான், யார்ரா அந்த பையன்? இந்த கடையோட ஓனர் அப்படின்னு சொல்ல என்னது கடையோட ஓனரா? டே உண்மையிலே வாடா? ஆமாம்மா, இவன் தாம்மா கடையோட ஓனரு. அப்புறம் உண்மையாவான்ற? பார்க்க செம்ம அழகாக இருக்கான்டா அப்படின்னு சொல்ல மம்மி, இந்த மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன்னா இப்போ கூட நான் வந்து ரிங்கை கொடுத்து கல்யாணம் பண்ணுடா அப்படின்ற வேண்டாம் அப்படின்னு சொல்ல டயாங்க்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஜங்குக்கா தாய்க்குலமே உண்மையாவா? நிஜமாடா, இந்த மாதிரிலாம் என் வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்ல கவலைப்படாத, கூடு சீக்கிரம் இவன் தான் உன் வீட்டு மருமகன் அப்படின்னு சொல்ல என்னடா ஜங்குக் சொல்கிற புரியல? ஸ்ட்ராபெரியை வாங்கு அப்படின்னு சொல்ல டயாங்கிட்ட வந்து அவங்க அம்மா தான் தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க டயாங் மேம். டயாங் நீ ஏன் மேம்லாம் கூப்பிட்ற? ஆன்ட்டினே கூப்பிடு. ஓகே ஆன்ட்டி.
டயாங் அப்படின்னு சொல்ல, நான் டயாங் எனக்கு ஸ்ட்ராபெர்ரீஸ் தான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்ட்ராபெர்ரீஸும் வாங்குறாங்க அவங்க அம்மாவும். அப்போ ஜங்குக்கு வந்து டயாங்கே பார்த்துட்டு இருக்க, டயாங்கும் அப்பப்போ ஜங்குக்கை பார்க்க. ஸோ இப்படியே அவங்க ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா தான், டேய் எல்லாமே வாங்கிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, ஓகேம்மா நீ போ இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே போக, பின்னாடி திரும்பி பாய் ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு போக, டயங்கும் பாய்ன்னு கை காட்டுறாரு. ஸோ ஜங்குக்கும் வீட்டுக்கெலாம் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திரும்பி ஸ்ட்ராபெர்ரி ஷாப்புக்கு வராரு. ஸோ அப்போ வந்து டயாங் பார்த்துட்டு, வாங்க ஜங்குக்கா என்னாச்சு, உங்கள் அம்மா என்னென்னமோ சொன்னாங்க, என்ன மேட்ரு அப்படின்னு. ஏ அம்மா சொன்னதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காதானே. ஆக்சுவலி மம்மி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் மம்மிக்கும் டேடிக்கும் இது பிகாஸ் நான் வந்து இந்த டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டேன்னு வையேன், அடுத்தது கம்பெனி இருக்குது, கம்பெனியை ரன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து யாரையும் லவ் பண்ணல, எதுவும் பண்ணல. பிகாஸ் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ 2 டிகிரியை முடிச்சுட்டு நீ ஒரு லவ் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டில் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ், லவ் வித் அரேஞ்ச். ஸோ அதனால் நீயும் லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்சனை பார்த்தா வந்து இந்த பர்சன் மாதிரி என் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க இது சொல்லுவாங்க. அதனால் நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத அவங்க அப்படி தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்ல, ஓ சீரியஸாக எடுத்துக்க வேணாமா, ஆனால் எனக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கணும்னு தான் தோணுச்சு. நான் வேணா ஆன்ட்டிக்கிட்ட சொல்லி நான் வேணா அவங்க வீட்டுக்கு மருமகனாக வரலான்னு எனக்கு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன ஸ்ட்ராபெர்ரி சொல்கிற, எனக்கு புரியலை, உனக்கு எப்படி நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேஸ்லேருந்து அப்படியே இறங்கி நடந்து வர, நடந்து ஜங்குக்கிட்ட வர, ஜங்குக்கோட ஷோல்டரில் 2 கையும் அப்படியே பின் பண்ணிவிட்டு, அதாவது ஜங்குக்கா என்ன சொல்ல வரேன்னா, ஆன்ட்டிக்கிட்ட அவங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு மருமகனாக வர்றதுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஏய் டயம் என்ன வளர்ற, உனக்கு என்ன ஆச்சு, அப்புறம் ஏன் இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிற, எப்பயுமே இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்ன ஆச்சு, என்னது டயங்கா, எப்பயும் ஸ்ட்ராபெரின்னு தானே கூப்பிடுவேன், என்ன டயாங்கன்ற, புதுசாக இருக்கா ஜங்குக்கா, டயம் நீ தான் டயம் புதுசாக பண்ணுற, இவ்வளோ க்ளோஸாக வந்து நின்றுட்டு பேசுகிற, என்ன ஜங்குக்கா வார்த்தையெல்லாம் எப்படி டான்ஸ் ஆடுது, என்ன ஆச்சு, இங்கே பாரு ஸ்ட்ராபெர்ரி, எதாக இருந்தாலும் ஒரு 5 inch தள்ளி நின்று பேசு, 5 inch தள்ளி தானே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வந்து நிற்க, ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு, உனக்கு தெரியுமா ஜங்குக்கா, உன்னைய ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே நான் விழுந்துட்டேன், இந்த முட்டை கண்ணு, இந்த மூக்கு, எல்லோரும் ஸ்ட்ராபெர்ரி கலர் வச்சுருக்கறனால ஸ்ட்ராபெர்ரி கலர் தான் வந்து ரெட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் லிப்ஸை பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராபெர்ரியே தொத்து போயிடும்னு நினச்சேன். அந்த ஸ்ட்ராபெர்ரி லிப்ஸில் ஒரு பேசிங், அதோட எனக்கு பிடிச்ச அந்த மோல், அந்த லிப்ஸுக்கு கீழே இருக்கிற மோல், அப்புறம் நீ சிரிக்கும் போது அந்த பன்னி, அப்படி அந்த முயல் குட்டி மாதிரி சிரிப்பி அது, அப்புறம் என்னைய முழுங்குற மாதிரி பார்ப்பிய அந்த பார்வை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா.
உண்மையை சொல்லணும்னா பார்த்த அன்னைக்கு நான் விழுந்துட்டேன் உன்கிட்ட. நீயும் எப்படியாச்சும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் ஏன்டா என்னை அப்படி பார்க்குறல்ல, என்னை அப்படி கடிச்சு தின்ற மாதிரி பார்க்குற. ஆனால் கொஞ்சம் கூட என்கிட்ட அப்ரோச் பண்ணவே மாட்டியா நீ அப்படின்னா ஸ்ட்ராபெரி என்ன வியர்டாலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்ல, வியர்டாக பேசுகிறேன்னா சீச்சி, நான் உன்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்குன்ற. ஸ்ட்ராபெரி விளையாடாதானே, நிஜமாக எனக்கு உன்னைய பார்த்து அன்றைக்கி பிடிச்சிருந்துச்சுடா, உன்னை லவ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் உன்கிட்ட சொல்ல முடியல. நீ உன் ஃப்ரெண்டுன்ட்டியா, நீ அன்றைக்கே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட. சரி ஓகே, உன்னையா எப்போயும் வந்து சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணேன். நீ கடைசி வரையும் சொல்லலை ஜங்குக்கா. அதான் நானே சொல்லிட்டேன், ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ மொசக்குட்டி அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஐயோ லவ் யூடா ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு டேயோட லிப்ஸை அப்படியே வந்து சக் பண்ணி எடுக்க ஜங்கு 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 அப்படின்னு இது பண்ணேன். ஸ்ட்ராபெரி உன்னைய பார்த்த அன்னைக்கு இந்த ஸ்ட்ராபெரியை வந்து கட்டிச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ண, என்னால் எதுவும் பண்ண முடில. இப்போ நீயே பர்மிஷன் கொடுத்துட்ட, அப்புறம் என்ன, இந்த ஸ்ட்ராபெரி இந்த மொசக்குட்டிக்கு தான் ஓகேவா அப்படின்னு சொல்லி இது பண்ண. அப்போ அவங்க ஜிம்மன் வந்துட்டு, டேய் ஸ்ட்ராபெரி வாங்க வரேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஓனரே நீ கரெக்ட் பண்ணிட்டியடா. ஜிம்மனா யாரா சொன்னா, இந்த ஸ்ட்ராபெரி கடையும் இது தான், இந்த ஸ்ட்ராபெரி ஓனரும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜெமின் தான், நல்லா நடத்து, ஸ்ட்ராபெரி ஓனரையே கரெக்ட் பண்ணிட்டான். எனக்காச்சும் ஃப்ரீயாக ஸ்ட்ராபெரி கொடுப்பியா தயாங் அப்படின்னு. அண்ணா உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்ல, ஐயோ என் செல்ல தம்பிடா, நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன், நீங்கள் உங்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்ருக்க. அப்போ ஜங்குக் தான், ஒய் ஸ்ட்ராபெரி லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல, ஒய் ஸ்ட்ராபெரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக ஜங்குக்கா பண்ணிக்கலாம். ஐயோ வாட்டா என் ஸ்ட்ராபெரி செல்ல குட்டி. சயனாட் விழிகள் மயக்கம் பொய்டிக் மொழிகள் இனிக்க கொல்லும் கொலைகாலி. ஆப்பிள் லேப்டாப் பெண்ணே வழியில் வைத்து உன்னை விரல்கள் தேக கொஞ்சி நான் ரசித்தேனே. என்னை ஆக்டோபஸ் வீரர்களால் சுருட்டி விட்டாய், ஒரு ஆட்டம் பாம் உயிருக்குள் உருட்டி விட்டாயோ. ரெமோ 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 இதழ் தானமோ இதமோ. கூல் ஹனி இதழில் குடித்தேன் கூல் ஹனி. கண்ணும் நோக்கியா கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேபச்சினோ காஃபியா டோஃபியா.